வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஊழல் வழக்குல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. திமுகவினுடைய தலைமையே ஊழல் வழக்குல மாட்ட போகுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள்னு இவங்க எல்லாருமே மொத்தமா ஊழல் வழக்குல சிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு. அதாவது கே.என். நேரு அவர்கள் கடந்த ஆட்சியில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய துறையில அவரு மொத்தமா 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களும் வெளியில வந்தது நமக்கு தெரியும். கடந்த டிஎம்கே ஆட்சியில அமலாக்கத்துறை இதுக்குரிய எல்லா ப்ரூஃபையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு டிஜிபி ஆபீஸ்க்கு 3 முறை பார்த்தோம் அப்படின்னா கடிதம் அனுப்புனாங்க, இந்த கே.என். நேரு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ டிஎம்கே பீரியட் அப்படின்றதுனால அவங்க செஞ்ச ஊழலை வந்துட்டு விசாரணை பண்ணுவாங்களா? ஸோ அதனால அது அப்படியே கிடப்பில் போட்டு வச்சு கடந்து போயிட்டு இருந்தாங்க. எப்படியும் அடுத்த முறை நாம ஜெயிச்சிருவோம், அப்படி இல்லைன்னா அதிமுக வந்து ஜெயிச்சிருவாங்க, டீல் பேசி நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா டிவிகேவினுடைய ஆட்சி வந்துருச்சு. டிவிகே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கே.என். நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குக்கு விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு பெர்மிஷன் அப்படின்றத கொடுத்துட்டாரு. இப்போ விசாரணை அப்படின்றதும் ஆரம்பிக்க போயிட்டு. இப்போ இது விஷயம் கிடையாது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கே.என். நேரு அவர்களுடைய வழக்குல 8வது குற்றவாளியா ரத்தீஷ் அப்படின்ற ஒரு நபர் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த ரத்தீஷ் என்ற நபர் யாரு அப்படின்றதுல தான் மொத்த விஷயமுமே இருக்குது. இந்த ரத்தீஷ் என்ற நபர் வேற யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பான அறிமுகம் இவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, டிஎம்கே பீரியட்ல ஒரு துறை அமைச்சரும் இருக்கும் இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம், எந்த வழியில் ஊழல் பண்ணலாம், இந்த மாதிரி டெண்டர் போட்டு கொடுத்து ஊழல்லாம் செஞ்சு எப்படி அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கட்சி நிதி அப்படின்ற பேரில் டிஎம்கேவினுடைய தலைமைக்கு கொண்டு போற முடியும். அதே போல் டிஎம்கேவினுடைய தலைமை அப்படின்னா யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள், அதுக்கப்புறம் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள்னு இவங்க எல்லாருக்கும் எப்படி அந்த காசை வந்துட்டு பிரித்து கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இப்படி ஒரு துறைக்கும், இந்த நிர்வாகத்துறையின் இந்த நகராட்சி நிர்வாகத்துறையின் மட்டும் கிடையாது, ஒரு துறையிலையுமே எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம், எப்படியெல்லாம் காசை எடுக்கலாம், அதை கட்சி நிதின்ற பேர்ல எப்படி தலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற முழு வேலையுமே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டு போயிட்டு இருந்தவர் அப்படின்றது இந்த ரத்தீஷ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்தி இப்போ ஜூனியர் விகடன்ல வந்திருக்கு. அதாவது அந்த 8வது குற்றவாளியா ரத்தீஷ் அப்படின்ற நபர் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி ஜூனியர் விகடன்ல வந்திருக்கு. இந்த ரத்தீஷ் அப்படின்ற நபரோட பேர் 8வது குற்றவாளியா கே.என். நேரு அவர்களுடைய வழக்குல சேர்க்கப்பட்டோன்னு திமுகவினுடைய தலைமை உறைஞ்சு போய் அதிர்ச்சியில பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உதயநிதி அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியா அவங்கள உள்ள இழுத்துட்டு வர முடியாது. அதுக்காக தான் இந்த ரத்தீஷ் அப்படின்ற நபரை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நுட்பமா இந்த வழக்குல சேர்த்திருக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த ரத்தீஷ் அவர்கள் தான் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா. ஸோ மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடிக்கும் போது, விசாரிக்கும் போது அவர் மூலமா ஊழல்ன்ற பேர்ல எடுக்கப்பட்ட காசு கட்சி நிதி அப்படின்ற பேர்ல கடைசியா எந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத இவரை வச்சு பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. இது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை கிட்டையும் சரி, லஞ்ச ஒழிப்பு கிட்டையும் சரி, இந்த நிர்வாகத்துறையில நடந்த டிரான்சாக்ஷன்ஸ், அனுப்பப்பட்ட எல்லா காசுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து ப்ரூஃபா அமலாக்கத்துறை கிட்டையும் இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டையும் இருக்குது, அதாவது தமிழக அரசுகிட்டையுமே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எந்த வகையிலையுமே தப்ப முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ லாக் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ரத்தீஷ் அப்படின்ற நபரினுடைய பெயர் இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அந்த துறையில மட்டும் அடிபடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ அடுத்ததா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இருக்கு இல்லையா, அதுலயும் இவரை வந்துட்டு குற்றவாளியா சேர்ப்பாங்க. இப்போ ஒரு இடத்துலையுமே இவருடைய பெயர் வந்து அடிபடும். அதுக்கான ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழக அரசு கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் மூலமா அந்த தலைமை, திமுக தலைமை அப்படின்றவங்க மாட்டுவாங்க.
அதாவது நிர்வாகத்துறை அப்படின்ற நகராட்சி நிர்வாகத்துறை அப்படின்ற ஒரு துறையில மட்டுமே 1020 கோடி ஊழல் அப்படின்னு நடந்திருக்கும் போது இதெல்லாமே இப்போ கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல ஊழல்கள் இருக்கும். ஒரு துறையிலையுமே அவ்வளோ 1000 ஊழல் அப்படின்றது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா 1,00,000 கோடி ஊழல்னு சொல்லி இதுலயே வந்துட்டு இவங்க எல்லாருமே கொள்ளையடிச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்துமே வந்து சொல்லப்படுது. இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க கொள்ளையடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இல்லையா காசு, அது எல்லாத்தையும் வழக்கு போட்டு விசாரணை பண்ணி மீட்டு எடுத்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய அரசு கஜானால வந்து சேரணும் அப்படின்றது தான் இவருடைய ஒரே நோக்கம். அதனாலதான் இந்த செயல்பாடுகள் விசாரணைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நீங்க வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நேரு அவர்கள் மேல தாக்கல் பண்ணிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில போயிட்டு செக் பண்ணி பாருங்க. 8வது குற்றவாளியா ரத்தீஸ் அப்படின்ற நபரினுடைய பேரும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ரத்தீஸ் அவர்கள் யாரு என்ன அப்படின்றத நீங்களே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். அப்போ பாருங்க, இவங்க கொள்ளையடிச்சு சேர்த்து வச்ச இந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்தாலே மக்களுடைய தேவைகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியா பூர்த்தி செய்யப்படும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் 2500 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க, உதவித்தொகை 4000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க, கேஸ் சிலிண்டர் எப்படி கொடுப்பீங்க, தாய்மாமன் சீர் எப்படி பண்ணுவீங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. இவங்க எல்லாரும் கொள்ளையடிச்சு கொண்டு போய் வச்சிருந்த பணத்தை மீட்டு எடுத்துட்டு வந்தாலே பல வருஷத்துக்கும் மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் இந்த திட்டங்களை ரொம்ப சுலபமாகவே வந்து பண்ண முடியும். அந்த வேலைகள் ஸ்டெப்பை தான் வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறார். முதல் இது அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாரும் மாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறிதான். ஆனால் ஸ்டெப் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதுகில் குத்திய சவுக்கு சங்கர் அப்படின்ற டாபிக்ல தான் சில விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நோக்கம் என்னன்னா, டிஎம்கே வந்து இல்லாமல் போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் வந்து செயல்பட்டு இருந்தார். ஸோ அதனால தான் அவர் ஆப்போசிட் சைடாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோட சப்போர்ட்டராக அவர் பல இடங்களில் வந்துட்டு பேசியிருப்பார். பிஜேபியினுடைய சப்போர்ட்டராகவும் பல இடங்களில் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லிக்கல அப்படின்னாலும் அவங்களுடைய சப்போர்ட்டர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎம்கேவை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு அவர் இருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து முதுகுல குத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு உண்மையான பல விஷயங்களை வந்து வெளியில சொல்லியிருக்கிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் கான்டாக்டில் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அதிமுகவில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவருக்கு வந்துட்டு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க மூலமாக விசாரித்து சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அவருமே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு பல பேரை தெரியும், பல பேர்கிட்ட விசாரித்து தான் கன்ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட்டையே வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்னன்னா, மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது என்னன்னா, நம்மளுடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் உட்காந்து இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே ஜெயிக்காது, அதிமுக கீழே போயிட்டு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நம்மளுடைய டிவிக்கே வந்து மேலே போயிட்டு அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோங்க உதயநிதி அவர்கள் டிவி எல்லாம் உடைச்சாராம். சவுக்கு சங்கர் அவர்கள் தான் சொல்றாரு, டிவி எல்லாம் உடைச்சாராம். உடைச்சிட்டு அவங்களுடைய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு அழுது புலம்பினாராம். புலம்பினதுக்கு அப்புறம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு அவர்களை வரவழைச்சு, அதாவது என்ன புலம்பியிருக்கிறாருன்னா, விஜய் வந்து முதலமைச்சர் பதவியில் அவர்லாம் உட்காந்து நான் எப்படி பார்க்க முடியும் அதை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு அவ்வளோ இது பண்ணி அழுதுருக்கிறாராம். அதுக்கப்புறம் சேகர் பாபு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல அமைச்சர்களை வர வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அதிமுகவோட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்ததுன்னு சொல்லப்படுது. ஓகேவா. இதில் அபினேஷ் அப்படின்றவருடைய வீட்டுக்கு தான், அதாவது சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அங்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற நபரினுடைய பெயரையும் சொல்லி குறிப்பிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ முக ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எங்களுக்கு அமைச்சரவையிலலாம் கூட இடம் வேணாம், நாங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஃபுல்லா எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்களே வந்துட்டு ஆட்சி அமைத்துக்கோங்க,
ஆனால் வந்து நாங்கள் செஞ்ச ஊழல் அது இதுன்னு எதையுமே வந்து கிளறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சபரீசன் அவர்கள்னு இவங்க எல்லாருமே அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சபரீசன் அவர்கள்னு இவங்க 3 பேருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை வந்து ஏற்றுக்கிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்திருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த சைடு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் விசிக்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி வந்துட்டு ஆதரவு கொடுக்க முடியும், அவர் எப்படி முதல்வர் ஆக்க முடியும், இது எங்களுடைய கொள்கைக்கு எதிரானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ நடக்கும்போது தான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓகே திருமாவளவன் அவர்களை வந்துட்டு நாம் முதலமைச்சராக வச்சுக்கலாம், முதல் தலித் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமையும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும், நம்மளை பெருசாக வந்து கிளற மாட்டாங்க, அதனால அவரை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கிடலாம், 2 சைடும் வந்துட்டு நாம் சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே ஓகே சொன்னதா சொல்லப்படுது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பாமக கிட்ட இருந்து வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சுதா சொல்லப்படுது. பாமக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் முதல்வராக்குறத வந்துட்டு நாங்கள் எப்படி ஏற்றுப்போம் அப்படின்னு சொன்னதாகவும் பாமக சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களும் இந்த கருத்தை எடுத்து வச்சுதா சொல்லப்படுது. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிமுக சைடு திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆகுறதை எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும், வேணும்னா அவங்க 2.5 வருஷம் நம்ம 2.5 வருஷம் இருப்போம், அந்த மாதிரி பேசி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சரிபட்டு வரும், அதெல்லாம் சரியா இருக்காது அப்படின்னு திமுகவிலேருந்து பேச்சுவார்த்தை போயிருக்குது. அப்புறம் கடைசியாக பாமகலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே 2.5 வருஷம் அப்படின்றதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய மனைவிக்கு நீங்கள் துணை முதல்வர் பதவியை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு திமுக சைட்லேருந்து இதாகி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியில் போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ பேச்சுவார்த்தைகள் உள்ள நடந்திருக்கு அப்படின்றது திரும்ப நிரூபணமாகிட்டே இருக்குது. ஓகேவா, எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க பாருங்கள். மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. 108 இடங்களில் ஜெயிச்சு விஜய் அவர்கள் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் வெறும் 2 சீட்டு மட்டும் கிடச்சி, அதாவது திருமாவளவன் அவர்கள் முதல்வராகிறாங்க, முதல் தலித் முதல்வர் அப்படின்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மக்கள் 108 இடங்களில் ஓகே பண்ணி அவங்க தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக 2 சீட்டு ஜெயிச்ச ஒருத்தரை முதல்வர் ஆக்கிறதுக்கான பிளான் திட்டங்கள் அப்படின்றது உள்ளுக்குள்ள ஏகபோகமாக நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப திரும்ப ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மக்களே, அதிமுகவும் திமுகவும் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் சொல்லப்படக்கூடிய விஷயம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஜூன் 9ஆம் தேதி துவக்கி வச்சிருந்தாரு. இன்னும் துவக்கி வைக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எழுந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஜூன் 9ஆம் தேதி துவக்கி வச்சுட்டாரு. ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சி அப்படின்றது நடந்தது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி பெண்களினுடைய பாதுகாப்பை சீர்குலைக்க செய்கிறவங்க, பெண்கள் மேலே கை வைக்கிறவங்களுக்கு, குழந்தைகள் மேலே கை வைக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப உணர்வுபூர்வமாக சில விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி என்னோட ரொம்ப நெருக்கமான முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய தங்கைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சிங்கப்பெண்கள் சிறப்பு படை அப்படின்ற படையை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது தங்கைகளாகவும் சகோதரிகளாகவும் அண்ணனாகவும் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களோட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் சினிமா பாடல் வந்துட்டு பாடப்பட்டிருது. அதாவது 2 பாடல் வந்துட்டு வாசிச்சிருந்தாங்க, மியூசிக் வந்து வாசிச்சிருந்தாங்க. இதில் முதல்ல ஒன்று வந்துட்டு ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற பாடல் வந்து வாசிச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிங்க பெண்கள் அதிரடிப்படை தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டாக இருக்கட்டும், அவங்கள வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிங்கப்பெண்ணை பாடல் வந்துட்டு பாடப்பட்டிருது. அந்த பாடல் பாடும்போது பர்சனலாகவே எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி வரும்.
ரொம்ப கனெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதன் ரீதியாக அந்த பாடல் வந்துட்டு பாடப்பட்டிருந்திருக்கு. அங்கே அந்த மியூசிக் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சிங்க பெண்கள் அதிரடி படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்களுக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி அந்த பாடல் வந்துட்டு அங்கே பாடப்பட்டிருந்தது. லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மகளிர் இராணுவ படையை உருவாக்கி இருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அது இருந்தது. இதை இந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎம்கே காரங்க இதில் என்னடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு இது வந்து அரசு நிகழ்ச்சியா இல்லை சினிமா நிகழ்ச்சியா, சினிமா பாடலெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய டிஎம்கே ஆட்சி நிகழும்போது முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு போனார் இல்லையா. அப்போ அவரோட என்ட்ரி அப்போ ஆலப்போரான் தமிழை போட்டு தான் அவர் என்ட்ரி ஆனார். அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அது அரசு நிகழ்ச்சியா இல்லை சினிமா நிகழ்ச்சியா? அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயத்துக்கும் வரேன். அதாவது இன்னொரு அரசு நிகழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்காரு, அவங்களுடைய அமைச்சர்கள் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஃபேஸ் மாஸ்க், அந்த மாஸ்க் இருக்கும் இல்லையா, அவருடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்த மாஸ்க்கை போட்டுட்டு ரஜினி அவர்களுடைய பாடலுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்தது. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ அது அரசு நிகழ்ச்சியா இல்லை அது சினிமா நிகழ்ச்சியா? அதாவது என்னன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது மாற்று கட்சியாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது தயவு செஞ்சு பாராட்டுங்க. அதை எப்படி குறை சொல்லலாம், என்னத்தை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூட இந்த திட்டத்தை வந்துட்டு பாராட்டி முதல்வர் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்படி நல்ல விஷயம் பண்ணும்போது யாராக இருந்தாலும் பாராட்டலாமே அப்படின்றது தான் இங்கே வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க செயல்படுறாங்க. ஒரு டீம்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா 5 பேர் இருப்பாங்க. டிரைவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 காவலர்கள்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்க போகிறாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸும் இவங்க ரோந்து பணியில் தான் ஈடுபடுவாங்க. டைரெக்டாக பெண்களோட கனெக்ட் ஆகி போயிட்டு பேசுவாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய பெண்களோட கனெக்ட் ஆகி பேசுவாங்க. 24 ஹவர்ஸும் ரோந்து பணியில் தான் இருப்பாங்க. அதாவது வந்து பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய சில இடங்கள்னு இருக்கு இல்லையா, அந்த இடங்களை வந்துட்டு நோட் பண்ணி அங்கே கூடுதல் பாதுகாப்பு அப்படின்றதையும் இந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர்களுடைய ஷர்ட்லையும் பார்த்தோம்னா பாடி கேமரா வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்கும். இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே வந்துட்டு நோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இவங்களை எப்படி நாங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்குறாங்க. அது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக எந்த நம்பரும் கிடையாது. 100 அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே சிங்க பெண்கள் அந்த பாதுகாப்பு படைக்கு உங்களுடைய காண்டாக்ட் வந்துட்டு போயிடும். நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம். 100 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இது சிங்க பெண்கள் அதிரடி படையிலேருந்தே தகவலாக கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 70 பிரிவுகள் இந்த மாதிரி செயல்படுவாங்க. அந்த 70 பிரிவுகள்லையும் 140 எஸ்ஐகள் இருப்பாங்க, 420 காவலர்களோட இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 2545 காவலர்கள் இந்த 70 பிரிவுகளில் இடம்பெறுவாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் யார் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 51 இன்ஸ்பெக்டர்கள் இருக்கிறாங்க, 644 எஸ்ஐகள் இருக்கிறாங்க, 1843 காவலர்கள் இடம்பெறுவாங்க. இதை தாண்டி 319 ஜீப்பு, அதுக்கப்புறம் 101 இருசக்கர வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஊர்களில் நிறைய மாவட்டங்களில் இந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படை வந்துட்டு இறங்கிட்டாங்க. சோஷியல் மீடியாலலாம் வீடியோஸ்லாம் வெளியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி இந்த படையில் ஒரு திருநங்கையும் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறாங்க. அது இன்னும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. ஸோ இந்த திட்டம், இந்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்ற இந்த ஒரு செயல்பாடு ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கணும். இதன் மூலமாக பெண்களினுடைய பாதுகாப்பு
உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எந்த அளவுக்கு தீவிரமா செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு நல்ல முறையில போகணும் அப்படின்றதா நம்மளுடைய நம்பிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம பல செய்திகளை சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.